ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 சூப்பர் ஸ்டார்ஸ் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மைனிங்கில் போன எபிசோடில் வந்து நம்ம மைனிங்கில் இருந்தோம். இப்போயும் மைனிங்கில் இருக்கலாம்னு சொன்னோம். இப்போ மைன் ஷாஃப்ட் இது மைன் காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் போன எபிசோடில். ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் டார்ச் வச்சு பார்த்துட்டேன். இந்த இடத்துல கோல் இருக்குது. மைன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு ஆஃப்லைனில் வந்துட்டு இப்போ மைன் பண்ணிட்டு நம்ம டார்ச் செஞ்சுட்டு அடுத்த வேலையாக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா உள்ளே போய் ஒவ்வொரு இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்ட்டு. வாங்க முதல்ல கிராஃப்டிங் டேபிள் வந்து நம்ம டார்ச் செஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட டார்ச் செய்ய வேண்டியது இருக்குது. முதல்ல நம்ம எங்கள் ஆக்ஸ் எடுத்து இங்கே இருக்கிறது உட்டெல்லாம் எடுத்துக்கணும். இது தேவையில்லை, மேலே இருக்குல்ல இந்த பிளாங்க், இதுதான் தேவைப்படும். ஏன்னா நம்ம ஸ்டிக்கு செஞ்சு தான் நம்ம இது செய்கிற மாதிரி வரும் டார்ச்சு. அதனால் நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு நம்ம போக போகிறோம். இது வந்துச்சு. இப்போதைக்கு இது இருக்கட்டும். இப்போ நம்ம வேட்டை கிளம்ப போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். எங்கள் முதல்ல கிராஃப்டிங் டேபிள் எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த பக்கம் பார்ப்போம். இது என்ன இடம்னு தெரியலையே. மேலே அயன் இதுக்கு பார்த்தீங்களா, ஹெட் ஷோனு. ஆனால் ஏதாவது மான்ஸ்டர் அமௌண்ட்டு என்ன இந்த இடம் விழிச்சுமா இருக்கும். நான் வந்த இடம்னு நினைக்கிறேன். சரி விடுங்க. வந்து நம்ம மைன் பண்ணலாம் வாங்க. ஓதாயினு எண்டாயினு கிரேவலு எங்கே? டார்ச் மேலே விழுந்தால் எப்போயுமே கிரேவல் இதாகிடும், அதாவது குட்டி ஆகிடும். புரியுதா? மேலே ரெஸ்டோன் ஸ்பானர் ஒன்னியோ கேவ் ஸ்பானர் இருக்குது. இந்த கேவ் ஸ்பானரில் மைன் காட், அதாவது மைன் ஷாஃப்டில் தான் இருக்கும். சரி, முதல்ல நம்ம எல்லா ஸ்டோனையும் எடுத்தாச்சு. அடுத்தது லாப்பீஸு. என்ன இந்த பக்கம் வழி போகுது? இல்லை, சரி இது முதல்ல மைன் பண்ணிக்கலாம். மைன் பண்ணியாச்சு. எடுத்து என்ன மேலே போக முடியல. மேலே வந்தாச்சு. இங்கே ஒரு டார்ச் வச்சுக்கலாம். என்ன தேவைப்படும்னு நினைக்கிறேன். மேலே தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு மைன் பண்ணுவோம். என்ன தண்ணியை காணும். சரி விடுங்க. முதல்ல இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அந்த வில்லேஜஸ்லாம் கூட்டிகிட்டு வர நம்மளுக்கு தேவைப்படும். சரி முதல்ல ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரு டார்ச் வச்சுக்கலாம். இங்கே ஒரு டார்ச் வச்சாச்சு. கோல்டு நம்மளுக்கு பணமெல்லாம் கொட்டுது. என்ன இந்த பக்கம் ஒரு இடம், இந்த பக்கம் அதை மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க. சரி. ஸ்பைடர் அடிக்க வருது. அப்பாடா பார்த்துச்சு. வருது ஸ்பைடரு. காணோம். என்ன ஸ்பைடரு என்ன காணோம்? என்ன ஸ்பைடர் காணும் போல். எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது. சரி, கேவ் ஸ்பைடர்னால நம்மளுக்கு பாய்சன் வருது. பாடா மட்டன் இருந்தால் ஒன்று சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இதாகும். அது என்ன ரொம்ப பயமாக இருக்குது கேவ் ஸ்பைடர் நினச்சாலே. இங்கே ஒரு டார்ச் வச்சுருவோம். ஏதாவது இருக்கான்னு தெரியல. என்ன இங்கே முட்டு சந்து. சரி விடுங்க. இங்கே என்னமோ செஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, ஓப்பன். அயன் பிக்காக்ஸ் ஒன்று இருக்குது. என்ன சரி முதல்ல உடச்சிக்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் உடச்சி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா பவர் இந்த ரயில் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இந்த பக்கத்துலேருந்து வந்தோமா, இந்த கேவ் ஸ்பைடர் ஃபுல்லாக அடிச்சாச்சு. இப்போ என்ன வந்தது, இந்த உட்காந்து ரெட் ஸ்டோன் எடுத்தோன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த உட்காந்து ஸ்பான் அதுக்கு கேவ் ஸ்பைடர். படா ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ ஆயிடுமோன்ட்டு செத்துட்டோம்னா ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி வருது அந்த ஸ்பான் ஆன இடத்துலேருந்து. என்ன இங்கே ரொம்ப 13 டார்ச். நம்ம டார்ச் செஞ்சோமா என்ன தெரியல. சரி விடுங்க. என்ன மூட்டு சந்து. இந்த பக்கம் வந்து ஒரே ஒரு கோல் இருக்குது. கோல் மைன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும். சரி 2 கோல் வேணா விடுங்க. ஒரு கோல் மட்டும் நம்ம மைன் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் என்ன ஒரு ரயில் இந்த இடம் போகுது.
ஓ சும்மா முட்டு சந்து. சரி இப்போ இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? ஓ இந்த பக்கம் தான் வந்தோம். அப்போ நான் இந்த பக்கம் தான் போகணும். இந்த பக்கம் வந்தாச்சு. இது என்ன இடம்? நீட்டாக இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இந்த இடம் போவோம். முட்டு சந்து. அம்பி வந்தேன். நம்பி வாங்க சந்தோஷமாக போகணுன்னு இருந்தேன். நம்பி வராதிங்க சந்தோஷமாக போகாதீங்கன்னு ஆயிடுச்சு. சரி இது என்ன? அந்த இடம் தான் இது. அப்போனா நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? பக்கம் தெரியல, இந்த பக்கம் தெரியல. இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். முட்டு சொன்னாவே இதுக்கு எல்லா இடமும். இப்போ இந்த பக்கம் ஓ அந்த இடம் தான் இது. இப்போ நம்மளுக்கு தெரியல. சரி இப்போ எந்த பக்கம் போகணும்பா? ஏதாவது டைமண்ட் இந்த இடத்துல ஓவர்ஸ் நிறையா கிடைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ டைமண்ட் கிடச்சா நல்லா தான் இருக்கும். இந்த பக்கம் நம்ம இந்த இடத்துக்கு நம்ம இப்போ போவோம். ஐனுக்கு முட்டு சந்து இல்லை, ஆனால் உள்ளே போகுது. முட்டு சந்தா என்னன்னு தெரியல. முதல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இது எடுத்தாச்சு. அப்போ இது எடுத்தாச்சு. ஸ்பைடர் அடிக்குதியா? சாப்பாடு சரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் தண்ணி இருக்குது என்ன? சரி இப்போ இந்த பக்கம் போகணும். போய் பார்ப்போம். இந்த பக்கம் தான் எனக்கு. சரி இப்போ இங்கே பார்ப்போம். இந்த பக்கம் மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வேட்டை செஞ்சுட்டு தான் நம்ம வீட்டுக்கே போதும். இந்த பக்கம் இது எடுத்துக்கலாம். இதையும் அதனால் இதை வெட்டணும். போகவே முடியல இந்த பக்கம். சரி எடுத்தாச்சா? இப்போ அடுத்த இந்த பக்கம் முட்டு சந்து தான். தெரிஞ்ச விஷயந்தான். இந்த பக்கம் போய் பார்க்கலாம். சரி இந்த பக்கம் என்ன? இது என்னது? இதை நம்ம தொட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்படி நின்றுப்போம். ப்ளஸ் இப்போ போயாச்சு. இதுவும் முடிச்சு தான் போங்க. இப்போ டார்ச்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோமா? ஏன்னா நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மறுபடி போன இடத்துக்கு போயிட்டு கோல் இங்கே இதுக்கு மைண்ட் பண்ணிக்கலாமா? என்ன இது மேலே மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த அயன் பிக்காக்ஸ் வச்சு மைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்த அயன் பிக்காக்ஸ் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக மைண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இப்போ அடுத்த வேட்டைக்கு நம்ம வாங்க போகலாம். இப்போ அடுத்தது என்னது? அந்த இடம் இதான் வந்த இடம். சரி இப்போ இந்த பக்கம் வந்துட்டோமா? இந்த பக்கம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அந்த இடம் தான் இது. ஸ்பானது இந்த பக்கம் தான் கேவ் ஸ்பைடர் நிறையா வருது. இதுதான் இது என்ன? ஜாம்பி ரெண்டு ஜாம்பி செத்துட்டு. ஸோ வீட்டுக்கே வந்துட்டோம். வீட்டுக்குள்ளே ஒரு பிக்காக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டுக்கு ஒரு பெட் எடுத்துக்கலாம். தூங்குறதுக்கு இது எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ போகலாம். மறுபடியும் போகணும் சீக்கிரமாக. ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் நம்ம வந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. எல்லா இடம் பொருளும் இங்கே தான் விழுந்து கிடக்குது. வந்தோடனே ஒரு இது என்ன? நம்மளோட சீலெல்லாம் இது வச்சதுக்கு கையில் என்ன ஏதாவது எடுத்தோம்னா இது வருது. முதல்ல தேவையில்லாதெல்லாம் முளை தூக்கி போடுவோம். இதை எடுத்து இங்கே வச்சுப்போம். நம்மளோட பொருளை எடுத்து இது வச்சதுக்கு பார்த்தீங்களா? சரி நம்ம இப்போதைக்கு வேட்டை மைனிங் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன வந்தது? அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் தான் ஸ்பான் இருக்குது. அப்போனா இது என்ன? இங்கே ஒரு டார்ச் இருக்குது. இங்கே வச்ச இடம் தான் வந்த இடம். ஆனால் இது இந்த பக்கம் போய் பார்க்கலாம்.
மூட்டு சந்துக்கள். வந்த இடத்துக்கே வந்துக்கிட்டே இருக்கோமே, வேறு ஏதாவது இடத்துக்கு போவோமா? இது வந்த இடம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருந்து மறந்து போச்சு எனக்கு. இப்போ எங்கே என்ன கிளிச் ஆகுது? ஸோ வந்த இடம் இது இல்லை, இங்கே தான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோமே. வேறு ஏதாவது இந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். இதுக்குள்ளே போய் என்ன என்ன இந்த பக்கம். ஸோ நம்ம வந்த இடத்துக்கே போயிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் போக வேணாம். இப்போ இந்த கேவ் ஸ்பைடர் வருது. அந்த இடத்துக்கே வந்தாச்சு பாய்ந்து போட்டு. இப்போ என்ன வந்தது? என்ன ரொம்ப இருட்டாக இருக்கு. யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. டார்ச் ஏதாவது எனக்கு தேவைப்படுது. ஒரு டார்ச் செஞ்சுக்கலாம். நீ அடிக்குது எனக்கு. ஸோ பாய்சனு ஒரு டார்ச் செய்வதாங்களே எங்கேயாவது. ஸ்டிக் சரி விழுந்தா விழுந்துட்டு போகுது. இந்த பக்கம் போய் பார்ப்போம். இது மண், ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. சரி இந்த பக்கம் போய் பார்ப்போம். கீழே ஏதாவது இருக்குதா? கீழே மஷ்ரூம்ஸ் இருக்குது. இந்த பக்கம் அவ்வளோதானா டார்ச்சு? அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? ஓப்பன் காட்டுது. நேம் டாகலாம் இருக்குது. இது மாதிரி உடச்சி எடுத்துப்போம். ஆனால் நம்மளுக்கு பொருள் பத்தலை, எல்லாமே நனைஞ்சு கிடக்குது. அதை பொருள் வந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. இது என்னது தட்டிக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் லிஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு எலும்பு கூடு நிற்குது. அதை காணோன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே போச்சு? அங்கே டைமண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதை எடுக்க முடியல. இப்போ அந்த எலும்பு கூட காணோம். படா போய்ட்டு பார்த்துட்டு போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளவில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு இந்த டைமண்ட்ஸை மட்டும் மைண்ட் பண்ணிட்டோம்னா மொத்தமாக எத்தனை டைமண்ட்ஸ் இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படியே சாவடிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா அதுக்கே அடி விழுகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செத்துது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதாவது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தன்வினை தன்னை சுடும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு கதை இப்போ ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைமண்ட்ஸ் எத்தனை இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த அயனையும் மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் பக்கத்தில் லாவா இருக்கிறது காரணத்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ கிராஃப்டிங் டேபிளுங்க இங்கே இருக்குது. இதை போட்டுட்டு ஒரு பக்கெட் செஞ்சுட்டு அதை பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கெட் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பக்கெட் எடுத்தாச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியல. இந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மாதிரி அப்பாடா பக்கெட் வச்சு எடுத்துட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் ஒரு மைண்ட் காட்டு ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த பக்கம் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணாம், ஏன்னா இப்போ வீடியோ முடிய போகிற டைம் ஆயிடுச்சு. எத்தனை டைமண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்? ஏற்கனவே 3 டைமண்ட் மைண்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்னென்னா இப்போ என்னமோ சத்தம் கேட்டுச்சு. ரெக்கார்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி. அதனால் நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை டைமண்ட் இருக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ்.
7 டைமண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நம்ம எப்படியாவது இது பண்ணிட்டு அடுத்தது வந்து சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல்.